வணக்கம் விவாஸ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 3M காசுக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட நிறைய யூஸ்டு காசு வச்சுருக்காங்க. நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அவங்கள்ட்ட என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா Hyundai i20, டிசைரு, டாட்டா போல்டு அண்டு மாருதி எக்ஸ்கிராஸ் வண்டியெலாம் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் டைப்பு. மாடல் பார்த்தீங்கன்னா 2017 டிசம்பர் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது. காருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 2.5 மாதம் லைவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள். வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஓவரால் வியூ பாருங்கள். வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரே வந்துடும். காரோட இன்டீரியர் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏசி, பவர் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், டியூவல் ஏர் பேக்கோட வரக்கூடிய டைப்பு. ஸோ மீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் அனலாக்கில் வந்துடும். வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,08,000 இது வரைக்கும் ஓடி இருக்குது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வித் ஏசியோடு இருக்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். இந்த வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 சொல்லியிருக்காங்க. உங்கள் நேரில் வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு விலையை நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இந்த வண்டி வேணுன்றவங்க நம்மளுடைய சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா நமக்கு 4.5 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும். இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் டூரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் வேரியண்ட்டு. டீபோலேருந்து ஓன் போர்டாக மாற்றிருக்காங்க. 2020 மாடல், சிங்கிள் ஓனரு. வண்டியோட இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும் 4 டயரும். செடான் வெஹிக்கிளில் ஒரு பட்ஜெட் விலைக்கு எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டியை தாராளமாக வந்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட்டு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் கொடுக்கும் செடானில். வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது. ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரு, ஸோ எல்லாம் இவங்க எக்ஸ்ட்ரா மோடிஃபை பண்ணியிருக்காங்க. நம்பருமே வந்துட்டு 2112 நம்பர் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக்கோட வந்துடும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே சூப்பராக இருக்கும். வண்டி இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். பேக்கில் வந்து மேனுவல் பவர் விண்டோ வரும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 கிட்ட ஓடி இருக்குது. ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நல்லா சீட் கவர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்டு ஓன் பர்பஸுக்கு இந்த வண்டி நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 18 கிலோமீட்டர் கொடுத்துரும். அண்டு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வெஹிக்கிளில். பேக் சைடு வியூவும் பாருங்கள். சீட் கவர்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது. இன்டீரியர்லாம் உங்களுக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது வண்டி. இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கும் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,25,000 சொல்லியிருக்காங்க.
வண்டி நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்தா ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா டாடா போல்ட் 2016 மாடலு. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் லோ பட்ஜெட்டில் வண்டி எதிர்பார்க்குறவங்க தாராளமாக அந்த வண்டியை பாருங்கள். இது ஒரு டாப் மாடலு. அலாய் வீல்ஸு அண்டு டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும். டாப் மாடல் இது. ரியர் வைப்பரோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம 3M காசில் உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் விலைக்கு கிடைக்கும். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 to 2.5 லட்சம் லோன் கிடைக்கும். ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வண்டி எதிர்பார்க்குறவங்க அந்த வண்டியை தாராளமாக வந்து செக் பண்ணி பாருங்கள். வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. காரோட இன்டீரியர் பாருங்கள். உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு, சிங்கிள் ஏர்பேக்கோடு வரக்கூடிய டைப் இது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஒரு 70,000 கிட்ட வண்டி ஓடி இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி, கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராப்பர் மெயின்டைன் வெஹிக்கிள் தான். சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தபுளான கார் இது. இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்க. டீட்டெயில் வேணால் கொடுக்குறோம். வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம 3M காசு, கள்ளக்குறிச்சி. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு கார்ஸோட வீடியோவும் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக சிஸ்டம் ப்ராப்ளத்தினால வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக வரும். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கார்ஸோட வீடியோ வேணும்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்லேயும் கார் இருக்குது. லோன் ஃபெசிலிட்டியோட நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருங்களுக்கு. உங்களுக்கு என்ன கார் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. அடுத்ததான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோ 2016 மாடலு. இது பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. அலாய்வீல் போட்டிருக்காங்க. ஸோ மோடிஃபை பண்ணி வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் மாடலு. பவர் ப்ளஸ் ZLX. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. டயர் எல்லாமே நியூ டயரு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எக்ஸ்யூவில் 7 சீட்டர் கார் எதிர்பார்க்குறவங்க அந்த வண்டி தாராளமாக வந்து பார்க்கலாம். லோ மெயின்டெனன்ஸ் 7 சீட்டர் வெஹிக்கிள். எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. அதெல்லாம் நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க. ஸோ சைட் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வண்டியில் எந்த பெருசாக டேமேஜ் இல்லை. ஸ்டெப்னியுமே நல்ல குட் கண்டிஷனில் போட்டிருக்காங்க. நியூ டயர் தான் இருக்குது. நம்பருமே நல்லாயிருக்கு 3789. காரோட இன்டீரியர் பாருங்கள். இதுவுமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரலாக கூட வரக்கூடிய வண்டி. ரிவர்ஸ் சென்சார்லாம் போட்டிருக்காங்க. பைனியர் ஆடியோ சிஸ்டமு, ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். ஸோ பொலேரோ ஒரு மீடியம் பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டி தாராளமாக வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,99,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து 3M காசை செக் பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட நிறையா வேரியண்ட்டில் கார் வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது கார்ஸ் வேணுன்னா கூட நம்மளோட சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம லைனப்பில் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 500 W8 வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலு 2012 மாடலு. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே அலாய்வீலோட வண்டி சூப்பராக இருக்குது. லக்ஸரி வெஹிக்கிளில் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். இந்த கார் வேணும்னு நினைக்கிறவங்க 3M கார்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு வண்டி பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நீங்கள் 85% லோன் போட்டு தாராளமாக அந்த காரை பை பண்ணிக்கலாம்.
வண்டியோட எக்ஸ்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பியூர் ஒயிட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்கு, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, கம்பெனி ஆடியோ சிஸ்டமோட இருக்கக்கூடிய இந்த வண்டி நல்ல ஒரு பட்ஜெட் விலைக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 500 வர்றதில்ல, 700 தான் வருது எக்ஸ்யூவியில். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ரைஸ் 25 lakhs கிட்ட வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வண்டியை பார்க்க போனீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பட்ஜெட் விலை தான். 6 lakhs சம்திங் சொல்லியிருக்காங்க. வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வண்டியை செக் பண்ணி பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். 6,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோனே வந்து உங்களுக்கு 5 லட்சம் கிடைக்கும். நெகோஷியபிள் ப்ரைஸில் இருந்து நம்ம மீதி அமௌண்ட்டை கட்டி இந்த வண்டியை தாராளமாக பை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் க்ரூஸ் கண்ட்ரோலு, வாய்ஸ் மெயில் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அடிப்பாடு எதுவும் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வெஹிக்கிள். எடுத்துகிட்டு போகிறவங்க ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்க வண்டி. எப்பவுமே யூஸ்டு வெஹிக்கிள் எடுக்கும்போது ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா யூஸ்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம கேரண்டியில் எதுவும் கொடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை பேசி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சைடில் இருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன செலவுகள்லாம் நம்ம சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் யூஸ்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் ZA 2013 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட கலர் பாருங்கள், உங்களுக்கு ரெட் கலர் நல்ல சூப்பரான ஸ்டிக்கரிங்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இது ஒரு டாப் மாடல். உங்களுக்கு அலாய் வீல், நல்ல டயர் கண்டிஷனோடு இருக்குது இந்த வண்டி. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்கு, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், கம்பெனி ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. மாருதி ஸ்விஃப்ட் ZA லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக அந்த வண்டி வந்து பாருங்கள். இது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. காரோட இன்டீரியர் பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. சீட் கவர்லாம் வந்து உங்களுக்கு கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. ஏசி மேட்டை, நூடல்ஸ் மேட்டோட எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,25,000 சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 3.5 லோனே கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால். இந்த வண்டி தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி தரலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த நல்ல கார்களை நம்ம உங்களுக்காக எடுத்து போட முடியும். ஸோ நாங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு கார்களுடைய வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கார்ஸோட வீடியோனால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், கொடுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.